ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூர் ஆல் டூயிங் குட். இந்த வீடியோவில் நான் சென்னையிலேருந்தே கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ட்ரிப் பிளான் பண்ணோம். இது ஒரு சடன் ட்ரிப் தான் எப்போவுமே நம்ம பிளான் பண்ணுற மாதிரி. ஸோ நாங்கள் வந்து ஊட்டிக்கு போயிருந்தோம். ஸோ நாங்கள் காலையில் கிளம்பிட்டோம் ஒரு 9:30 10 போல் சென்னையிலேருந்து. ஆனால் நாங்கள் நடுவில் வந்து காருக்கு எல்லாமே செக் பண்ணிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ஸோ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் சேலம் கிட்டே நாங்கள் ரீச் ஆகும்போது ஒரு ஈவினிங் 5:30 இருந்துச்சு. அங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையோட கிளைமேட் எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்க ஆரம்பிச்சிது. அந்த ஃபீல்லாம் அந்த ஹாலிடே ஃபீல் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஈவினிங் டீக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணிடுறோம். அங்கே வந்து அந்த டீயை அவங்க ஸ்நாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஆத்தென்டிக்காக நல்லா இருந்துச்சு. அந்த டேஸ்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம சென்னையில் நம்ம சாப்பிட்றதுக்கும் அங்கேயுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது அந்த ஃபுட் குவாலிட்டியில். அப்புறம் வந்து அங்கே வந்து நாங்கள் நிறைய லான் எல்லாம் இருந்துச்சு. கிட்ஸுக்கெலாம் அங்கே விளையாடணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் நாங்கள் ரொம்ப நேரம் விடலை. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் லேட் ஆயிரும் மேலே நாங்கள் மவுண்டன்ஸை ஏறுறதுக்கு அப்படின்ட்டு. அந்த ஹோட்டல்லே வந்து நிறைய அந்த ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா ஒரு ஸ்லைட்டாக ஒரு வாக் மட்டும் போயிட்டு நாங்கள் வந்து எங்கள் ஜேர்னியை திருப்பி ரீவேப் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டோம். ஈவினிங் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஒரு 8:30 போல் நாங்கள் வந்து மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கேயே நாங்கள் டின்னர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மவுண்டன்ஸை ஏறி அப்புறம் நாங்கள் ஸ்டர்லிங் எலிக் ஹில்லில் தான் நாங்கள் வந்து ரூம்ஸ் போட்டிருந்தோம். ஸ்டர்லிங் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நார்த் இந்தியாவிலலாம் ஒரு ஹாலிடே நினச்சாலே ஸ்டர்லிங் ரிசார்ட்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ அங்கே தான் நாங்கள் போட்டிருந்தது. ஸோ அங்கே ரீச் ஆகும்போதே ஒரு 10:30-ish ஆகிட்டு. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக நாங்கள் மேலே ஏறும்போது நாங்கள் மவுண்டன்ஸு அந்த சைடில் இருக்க வேலிஸ்லாம் என்ஜாய் பண்ணவே முடியல. ஏன்னா வந்து பிளான் பண்ணிடுறது அந்த மாதிரி தான். லேட்டாக கிளம்பி கொஞ்சம் ட்ரிப் டிலே ஆனனால வி வர் நாட் ஏபிள் டு என்ஜாய். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகி நாங்கள் சைட் சீக்லாம் ரெடி ஆயாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்கோம்ல எங்கேயுமேனாலும் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வி வர் ரெடி டு கியர் அப் டு த destinations what we have been assigned for the day. ஸோ ப்ளஸ் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிறைய சாக்லேட்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸு ஊட்டிலே எல்லாருக்குமே தெரியும்ல இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸு. அப்புறம் இந்த தைலம் இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ்லாங்க. அதுமாதிரி ரொம்ப சீனிக்காகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு போகிற வழியிலலாம். ப்ளஸ் வந்து இந்த மைல்டு ஷவர்ஸோட அந்த லஷ்ஷஸ் க்ரீனை பார்க்குறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ஃபீல். வந்து முன்னாடியே என்னோடய கொடைக்கானல் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து இந்த பேட்ச் ஆஃப் க்ரீன் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் இந்தியாவுக்கு வந்தால். ஏன்னா வந்து இங்கே யூஏஇயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கான்க்ரீட் ஜங்கிள். அதை பார்த்துட்டு இந்த க்ரீன் லஷ்ஷஸ் க்ரீனை பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ் நியூ ஃபீல் கொடுக்கும். ஸோ நாங்கள் அன்றைக்கி போயிடுற இடம் தான் டோடாபெட்டா அந்த பீக் வந்து. அங்கே வந்து பயங்கர ஃபாகாக இருந்துச்சு. கடைசியில் நாங்கள் அங்கே அப்புறம் இறங்கி போய் நாங்கள் ஒன்றுமே பார்க்க முடியல. இட் இஸ் லைக் ஷிவரிங் கோல்டு அங்கே. ஸோ வியூ ஆஃப் கர்நாடகா அப்படின்ட்டு நாங்கள் ஒரு பார்டர் அப்படின்ட்டு பார்த்தோம். கடைசியில் நீங்கள் பாருங்களேன், கேமராவில் காமிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றுமே தெரியல. ஃபுல் ஃபாகில் ஃபுல்லாக இருந்துச்சு. வெரி வெரி மிஸ்டேக். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் ஒரு வியூ தெரிஞ்சுது. ஆனாலுமே டோடாபெட்டா வாஸ் அ டிசப்பாயின்மெண்ட் தான் எங்களுக்கு அங்கே போய் பார்க்குறது. வி வர் நாட் ஏபிள் டு சி த ஃபுல் வியூ தேர். அதுக்கப்புறம் நாங்கள் போயிருந்தது வந்து ஒரு டீ ஃபேக்ட்ரி, பெஞ்ச் மார்க்குன்னு ஒரு டீ ஃபேக்ட்ரி அங்கே ஊட்டியில். இது வந்து குவைட் ஃபேமஸ் அங்கே ஊட்டியில். ஸோ அங்கே போய் அவங்க வந்து இந்த டீ எடுக்கிற ப்ராசஸ் எல்லாம் நாங்கள் விஷுவலாக நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டீயும் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த யூக்லிப்டஸ் ஆயில் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த ஃபேமஸ் ஆன நீல்கிரிஸ் எக்ஸ்பிரஸ் ப்ளூ மவுண்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ். அண்ட் அந்த ஊட்டியில் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் திங். ஏன்னா அந்த ஹில்ஸ் மேலே அந்த ட்ரெயின் ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்பெஷலில். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து அதை புக் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், உடக்கமண்டலம் ஸ்டேஷன்லேருந்து கெட்டி அப்படின்ட்டு ஒரு இடத்த இருக்கோம் தான் நாங்கள் போட்டிருந்தோம். we didn't go up down to குன்னூர் மேட்டுப்பாளையம். ஏன்னா எங்கள் காரே நாங்கள் மேலே இருந்துச்சு. ஏன்னா இந்த கிட்ஸை வந்து இந்த ஓல்டு பிரிட்டிஷ் டைப் ஆஃப் ட்ரெயினில் வந்து கூப்பிட்டு போய் காமிக்கணும் அப்படின்ட்டு
ஏன்னா இதெல்லாம் அவங்க பார்த்ததே கிடையாது, ஏன் நார்மல் ட்ரெயினில் கூட பார்த்துட்டு கிடையாது. ஸோ அந்த ட்ரெயினு, அந்த ஸ்டேஷனோட நேமு, அப்புறம் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த ட்ரெயின் வந்து கண்டிப்பாகவே ஒரு சீனிக் பியூட்டின்னு தான் சொல்லலாம். அண்ட் நாங்கள் வர ஃப்ரண்ட்டில் வி ஹேட் டேக்கன் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ஸ், அதனால் ஃப்ரண்ட்டில் இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு வியூ எல்லாமே. அந்த இன்ஜினை பார்க்குறது, அதுக்கப்புறம் அந்த சவுண்டு, அந்த இன்ஜினோட சவுண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டி அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கெட்டியில் இறங்கிட்டோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி லன்ச்சுக்கு போயாச்சு. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லன்ச் டைம். ஸோ நாங்கள் வந்து அங்கே வந்து ஒரு கர்னல்ஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். இட் வாஸ் லைக் கொஞ்சம் ப்ரைஸி பட் ஓகே. ஏன்னா வந்து அந்த டைப் ஆஃப் ஃபுட் கொஞ்சம் கொஞ்சம் கான்டினென்டல் ஃபுட் சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. வி டிட்ன்ட் வாண்ட் டு கோ வித் தி யூஷுவல் ஒன். ஸோ அந்த கிளாஸ் ஹவுஸ் மாதிரி ஒன்று டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே தான் அந்த ஃபுட் வாஸ் சர்வ். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃபேமஸான பொட்டானிக்கல் கார்டன் போயிருந்தோம். அங்கே எல்லா பிளான்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி வாஸ் இன்சைட் ஒன் ஹவுஸ். ஆனால் அது அந்த வே தே ஹேட் ஹவுஸ்டு அண்ட் வே தே அரேஞ்ச்ட் அண்ட் ப்ரெசென்டட் பார்க்கும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் கிட்ஸ் எல்லாம் அங்கே தான் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வி கேம் பேக் டு ஆர் ஹோட்டல். அங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு, நிறைய போர்ட் கேம்ஸு, நிறைய இந்த ட்ரெஷர் ஹண்ட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் இந்த ஃபேமிலி டைமாக உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஈவினிங் வந்து நாங்கள் பெருசாக எங்கேயும் வெளியே போகல, ஏன்னா இட் வாஸ் வெரி வெரி கோல்ட் அவுட் சைட். ஸோ வி டிடன்ட் வாண்ட் டு டேக் அ சான்ஸ். ஏன்னா அதுலேருந்து நான் ஜஸ்ட் ஒரு 1 வீக் ஃப்ரம் தென் ஐ ஹேட் டு ட்ராவல் பேக் டு அபுதாபி வேறு. ஸோ லெட்ஸ் கீப் இட் லோன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி தான் டைம் போயிட்டு இருந்துச்சு ஃபுல்லாகவே. ஸோ த நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஸோ இட் வாஸ் டைம் ஃபார் அஸ் டு லீவ் ஊட்டி. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிற வழியில் வந்தால் வி சா தி ஸ்பைக்ரா ஃபால்ஸு, அப்புறம் இந்த 9th மைல், அப்புறம் இந்த பைன் ஃபாரஸ்ட், இதெல்லாம் விசிட் பண்ணிட்டு போனோம். ஸோ அன்றைக்கி வந்து நல்லாவே மழை, ஏர்லி மார்னிங்கு. பாய்க்ரா போட்டிங்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ரொம்ப நேரமாக ஆக்சுவலாக ஒரு ½ அன் ஹவர் கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, கோல்டாக இருந்துச்சு. கரெக்டாக என்ன ஆச்சு, நாங்கள் போட்டிங்க்கு ஏறக்கு ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடியிலேருந்து அவ்வளோ ரெயின். ஸோ நாங்கள் வந்து போனதே ஃபுல் ரெயினில் வி ஆர் ஆல் ட்ரென்ச்சிங் வெட்டு தான். ஆனால் இட் வாஸ் ஸோ குட். அந்த கூல் ப்ரீஸில் அப்படி போனது வந்து இப்போ யோசிச்சு பார்த்தா கூட இட் இஸ் வெரி ஹாப்பி அண்ட் இட் வாஸ் லைக் நைஸ், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ஒன் மெமரபிள் திங் அபவுட் இந்த ட்ரிப்புன்னு சொல்லணும். ஸோ பேக் தென் நாங்கள் அங்கே வந்து அப்படியே வி ஹேட் டு கெட் டவுன் த ஹில்ஸ். ஸோ நாங்கள் வந்து வி ஹேட் அ பிளான் ஆஃப் கோயிங் டு கர்நாடகா அண்ட் டு என்டர் இன் டு மைசூர். ஸோ ஆன் த வே நாங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் இந்த பியூட்டி எல்லாம் கொஞ்சம் ரசிச்சுட்டு அப்படியே நாங்கள் இறங்கிட்டோம். நாங்கள் அப்படியே இந்த முதுமலை ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த கர்நாடகாக்குள்ளே பந்திப்பூர் டைகர் ரிசர்வாயர்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் மைசூரில் என்ட்ரு ஆகி வரும்போதே இட் வாஸ் லைக் அரவுண்ட் 7:30 இந்த நைட். அப்போது பேலஸை வந்து எங்களால் வெளியே இருந்து தான் பார்க்க முடிஞ்சுது. இட் வாஸ் ஸோ வெல் லிட். எப்போவுமே நான் வந்து ஒரு ஃபேன் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இந்த நேச்சுரல் மெட்டீரியல்ஸு, அந்த நேச்சுரல் கார்விங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நைட் வந்து நாங்கள் மைசூரில் ஸ்டே பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட் மார்னிங் தான் எங்களால் பேலஸ்குள்ளே பார்க்க முடிஞ்சுது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பேலஸு. ஆனால் ரொம்ப நேரம் நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல டீட்டெயிலில் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு. இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டில் இருக்க ஆட்களையும் நீங்கள் அந்த ஒரு பேலஸ்குள்ளேயே பார்த்துடலாம். அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. அந்த க்ரௌட் கேம் புஷிங் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஸ்டாண்ட் இன் ஒன் பிளேஸ். எப்படியா பெர்ஸ்பெக்டிவெல்லாம் அவ்வளோ ஒரு ஹைராக்கி அண்ட் அந்த வால் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பேலஸ் வாஸ் லைக் மாஸ்டர் பீஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு தான் சொல்லணும். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த கிட்ஸுக்காக இந்த மைசூர் ஜூ போயிருந்தோம். ஸோ அங்கே கொஞ்சம் நடந்து கொஞ்சம் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா ஜூ வாஸ் குவைட் பிக் ஆல்சோ. ஸோ ஒரு ½ த போர்ஷன் தான் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நாங்கள் வந்து அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் மைசூரில் லன்ச் சாப்பிட்டுட்டு வி ஹேட் டு ஹெட் பேக் டு சென்னை. ஸோ எப்போவுமே இந்தியாவுக்கு போகும்போது இப்படி ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தால் அந்த மெமரிஸ் எப்போவுமே நம்ம லைஃப் லாங்காக செரிஷ் பண்ணுவோம். அண்ட் இட் will always came. So one such trip was this. So this comes to the end of the video. Hope you enjoyed.